ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் வந்திருக்க விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை எப்போ தான் வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 29 மாவட்டங்களுடைய முடிவுகள் வெளியான நிலையில் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இது குறித்து அன்அஃபிஷியலான சில தகவல்கள் நமக்கு வெளியாயிருக்கு. என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கடை மாவட்டத்துல இப்ப சற்று முன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாவட்டத்துடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே கேட்டுட்டே இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் எப்போ ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்ட்டு சில அதிகாரிகள் தரப்புலேருந்து முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ இப்போ ஒரு மாவட்டத்தோட ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி கடலூர்னா கடலூர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஸோ கைஸ், இது மட்டும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி தாங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருது. ப்ரொஃபஷனால செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டுலே பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெளியாயிருக்குங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் 29வது மாவட்டமாக மதுரை மாவட்டத்தோட ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஸோ ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் எல்லாமே தினசரி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. சார், எங்கள் மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியாயிருக்கா இல்லையா, நான் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எந்த மாவட்டத்தினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியிட்டாங்களா அப்படியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு டிஆர்பி ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய மாவட்டத்துடைய பெயர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல வரது வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் டிஆர்பியோடைய வெப்சைட். ஸோ ஓகேங்களா, இதுவரை என்னென்ன மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சென்னை, கோவை, இந்த மாதிரி கடலூர், தேனி இந்த மாதிரி மாவட்டத்திற்குரிய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான தகவல்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அடிப்படையில் எங்களுக்கு பதவி உயர்வை வழங்குங்க. ஸோ பழைய ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதவி உயர்வை சீக்கிரமா போட்டுட்டு ஊதிய நியமனத்தை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பழைய ஊழியர்களுக்கு பதவி உயர்வுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே தொடங்கியாச்சு அப்படின்ட்டு அதிகாரிகள் தரப்புல இருந்து சில முக்கியமான அப்டேட்கள் அங்க வந்துட்டு இருக்கு. ஸோ அதிகாரிகள் தரப்புல சொல்ற அந்த அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எங்களுக்கு இந்த ரேஷன் கடை ஷாப்போடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாத்துக்குமே வெளியிடறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் எங்களுடைய மேலதிகாரிகள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் எங்களை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்துக்குன்னா இந்த மாவட்டம் வந்து முடியாத மாவட்டத்திற்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஆட்கள் கிடைச்சிட்டா உடனடியாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த அதிகாரிகளும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு மீதி இருக்கிற 9 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரம் அதிகபட்சம் இந்த மாதம் 26, 27, 28, 29 இந்த எண்டுக்குள்ள, இந்த ஜூலை எண்டுக்குள்ள, அதிகபட்சம் ஜூலை 28 காலையிலக்குள்ள நமக்கு மீதி இருக்கிற 9 மாவட்டத்தோடைய ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன சிக்கல் மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சில மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா முறையான வேகன்சிஸ் எல்லாமே இல்லாமலும் இருக்கும். சில மாவட்டத்தில் அதிகமாக வேகன்சிஸ் இருக்கு, ஆனால் மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் 18 பேர் அப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி எடுத்துட்டு இருக்க மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் செகண்ட் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்ற தகவல் அதிகாரிகள் தரப்புல நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணி உயர்வு அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்கிறதுனால பணி உயர்வு நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா, அந்த பணி உயர்வு முடிந்த பிறகு உங்களுக்கு வந்து புதிய இந்த ஒரு சில மாவட்டங்களுக்கு புதிய கால் லெட்டர் எல்லாமே போகும். ஓகேங்களா, இதுதான் இந்த ரேஷன் ஷாப்பில் பலரும் அறிந்திடாத உண்மைகள். ஓகேங்களா, ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்தவரை அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஆபத்தோடு இருந்தாங்க. ஆனால் வேகன்சிஸை பார்க்குறப்ப படு மட்டமாக இருக்குது. ரொம்ப லோயஸ்டான வேகன்சிஸ் தான் எடுத்திருக்காங்களே தவிர பெரிய லெவல் வேகன்சிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தாங்க ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட் அப்டேட்டை குறித்து நமக்கு தினசரி அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்து நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் வந்திருக்க விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகளை எப்போ தான் வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 29 மாவட்டங்களுடைய முடிவுகள் வெளியான நிலையில் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு எப்போ இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இது குறித்து அன்அஃபிஷியலான சில தகவல்கள் நமக்கு வெளியாயிருக்கு. என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் கடை மாவட்டத்துல இப்ப சற்று முன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாவட்டத்துடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே கேட்டுட்டே இருக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலூர் மாவட்டத்துல நாங்க எப்ப ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை வெளியிடுவோம் அப்படின்ட்டு சில அதிகாரிகள் தரப்புல இருந்து முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ இப்போ ஒரு மாவட்டத்தோட ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி கடலூர்னா கடலூர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஸோ கைஸ், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்படி தாங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் செய்யப்பட்டு வருது. ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டுலே பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெளியாயிருக்குங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் 29வது மாவட்டமாக மதுரை மாவட்டத்தோட ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஸோ ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் எல்லாமே தினசரி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. சார், எங்கள் மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியாயிருக்கா இல்லையா, நான் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எந்த மாவட்டத்தினராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மாவட்டத்தில் ரிசல்ட் வெளியிட்டாங்களா அப்படியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு டிஆர்பி ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய மாவட்டத்துடைய பெயர் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா முதல்ல வரது வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் டிஆர்பியோடைய வெப்சைட். ஸோ ஓகேங்களா, இதுவரை என்னென்ன மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். சென்னை, கோவை, இந்த மாதிரி கடலூர், தேனி இந்த மாதிரி மாவட்டத்திற்குரிய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான தகவல்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கள் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் அடிப்படையில் எங்களுக்கு பதவி உயர்வை வழங்குங்க. ஸோ பழைய ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதவி உயர்வை சீக்கிரமா போட்டுட்டு ஊதிய நியமனத்தை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பழைய ஊழியர்களுக்கு பதவி உயர்வுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே தொடங்கியாச்சு அப்படின்ட்டு அதிகாரிகள் தரப்புல இருந்து சில முக்கியமான அப்டேட்கள் அங்கே வந்துட்டு இருக்கு. ஸோ அதிகாரிகள் தரப்புல சொல்ற அந்த அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எங்களுக்கு இந்த ரேஷன் கடை ஷாப்போடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாத்துக்குமே வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் எங்களுடைய மேலதிகாரிகள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் எங்களை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாவட்டத்துக்குன்னா இந்த மாவட்டம் வந்து முடியாத மாவட்டத்திற்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுக்கு ஆட்கள் கிடைச்சிட்டா உடனடியாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அந்த அதிகாரிகளும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டு மீதி இருக்கிற 9 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரம் அதிகபட்சம் இந்த மாதம் 26, 27, 28, 29 இந்த எண்டுக்குள்ள, இந்த ஜூலை எண்டுக்குள்ள, அதிகபட்சம் ஜூலை 28 காலையிலக்குள்ள நமக்கு மீதி இருக்கிற 9 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன சிக்கல் மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சில மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா முறையான வேகன்சிஸ் எல்லாமே இல்லாமலும் இருக்கும். சில மாவட்டத்தில் அதிகமாக வேகன்சிஸ் இருக்கு, ஆனா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் 18 பேர் அப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி எடுத்துட்டு இருக்க மாவட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறாங்க அப்படின்ற தகவல் அதிகாரிகள் தரப்புல நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த பணி உயர்வு அவங்க வந்து கேட்டுட்டே இருக்கிறதுனால பணி உயர்வு நிச்சயமா நடக்கும். ஓகேங்களா, அந்த பணி உயர்வு முடிந்த பிறகு உங்களுக்கு வந்து புதிய இந்த ஒரு சில மாவட்டங்களுக்கு புதிய கால் லெட்டர் எல்லாமே போகும். ஓகேங்களா, இதுதான் இந்த ரேஷன் ஷாப்ல பலரும் அறிந்திடாத உண்மைகள். ஓகேங்களா, ஸோ ரேஷன் ஷாப்பை பொறுத்தவரை அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஆபத்தோடு இருந்தாங்க. ஆனால் வேகன்சிஸை பார்க்குறப்ப படு மட்டமாக இருக்குது. ரொம்ப லோயஸ்டான வேகன்சிஸ் தான் எடுத்திருக்காங்களே தவிர பெரிய லெவல் வேகன்சிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தாங்க ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட் அப்டேட்டை குறித்து நமக்கு தினசரி அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ரேஷன் ஷாப் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.